இந்த தோடு வந்து நான் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணது. ஆனால் நான் சென்னை ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணது. நான் சென்னையில் இருக்கும்போது என்னோடய ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து மாமா கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. கீழே ஒரு ஜிமிக்கியும் இருந்துச்சு. அது நெளிஞ்சிருச்சு. அதனால் அதை நான் ப்ளச் பண்ணும்போது அதையும் போட்டுட்டேன். ஆனால் இது ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டுன்றதுனால இதை அப்படியே வச்சுருக்கேன். இதே மாதிரியே இதே டிசைனுங்க. டிட்டு இதே மாதிரியே தான் இருக்கும். நான் வைரத்தில் இதே மாதிரி ஜிஆர்டியில் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அது மதுரை ஜிஆர்டியில் எடுத்தது. அது என்ன பண்ணிட்டேன்னா, சரி கீழே வீடு கட்டும்போது கொஞ்சம் அமௌண்ட்டு ஓவர் ஆகுதுன்னும்போது பேங்க்கில் ரொம்ப லோன் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு நகை ப்ளச் பண்ணும்போது அப்படியே போட்டுட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லோன் நம்ம ஒரு வீட்டுக்கோ இல்லை ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு லோன் வாங்குகிறோம்னா அந்த ஒரு 100%ல் 50% நம்ம கையிலேருந்து போட்டு இது பண்ணோம்னா தான் அது கரெக்டாக இருக்கும். எல்லாமே நான் லோனை நம்பி தான் பண்ணுறேன்னு நினச்சி நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கட்டி என்றைக்கு அசலை கட்டி நம்ம வெளியே வர்றது, அதை கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க. அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் நான் நிச்சயமாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு நிச்சயமாக போடுறேன். அதை ப்ளச் பண்ணிவிட்டேன். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் இதையும் கொடுக்கலான்னு நினைக்கும்போது, மாமா இல்லை வேணாம், ஒரு தோடு வீட்டில் இருக்கட்டும், நாளைக்கு ஒரு வேளை ஜிமிக்கி வாங்கி யூஸ் பண்ணணுன்னு நீ நினச்சேன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதனால் இது மட்டும் என் கையில் இருக்குது. நான் மோஸ்ட்லி நம்பிக்கையாக வாங்குகிற கடைங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அது ஜிஆர்டி தான். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமா மோஸ்ட்லி என்னை ஜிஆர்டிக்கு தான் கூட்டு போய் நகை பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரியே எனக்கு அதுவே பழக்கமாகி போச்சு. நான் சென்னையில் இருக்கும்போது எங்கள் அம்மா மோஸ்ட்லி எங்கே வாங்குவாங்கன்னா, ஜெயச்சந்திரனில் தான் நகை எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் டி நகரில் இருக்கக்கூடியதுனால எங்களுக்கு நியர்பை இருந்ததும் சரி, 916 நல்ல குவாலிட்டியாகவும் எங்களுக்கு கொஞ்சம் ராசியான கடையாகவும் இருந்தது. சென்னையை பொறுத்தவரைக்கும் ஜெயச்சந்திரன். மதுரைக்கு நான் ஷிஃப்ட் ஆனோன்னே எனக்கு மோஸ்ட்லி நிறைய நான் வாங்க ஆரம்பித்ததும் சரி, சேவ் பண்ண ஆரம்பித்ததும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன்ஸு கிடச்சதும் சரி, நம்ம ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருந்ததும் சரி, எனக்கு ஜிஆர்டி தான். ஏன்னா ஒரு டிசைன் நமக்கு பிடிச்சி அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போதே கேட்பாங்க ஒரு சிலர்லாம், பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் மேம், இல்லைன்னா பேம்ப்ளெட்லாம் காட்டுவாங்க. பிடிச்சிருக்க டிசைன் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையிலேருந்து அவங்களுக்கு ஒரு லம்பாக நகை வரும் பாருங்களேன், ஷோரூமுக்கு மாறுங்க பாருங்கள். அந்த டைமில் நம்ம பிடிச்ச டிசைன்ஸே அவங்க ஆர்டர் போட்டு வாங்கிலாம் கொடுப்பாங்க. நான் 2-3 தடவை அந்த மாதிரி கூட மதுரை ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சென்னையிலேருந்து வரும்போது எனக்கும் சொல்லி அனுப்பிவிட்டாங்க. நிறைய பேருக்கும் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு அதனால் மதுரை ஜிஆர்டி ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், நம்மக்கிட்ட நடந்துக்கிறதா இருக்கட்டும், நமக்கு ஒன்று தெரிலனா அவங்க சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி வாங்குங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், எனக்கு அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம முதல்ல நகை இப்போ சேவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிசைன்ஸ் வந்து இதை எடுக்கலாம் பிடிச்சிருக்கும், ஆனால் எடுக்கலாமா வேணாமா நினைப்போம். அப்போ அங்கே வேலை பார்க்குற பிள்ளைங்க சொல்லுவாங்க, அக்கா இது வேணாம், இது வந்து கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேப் விடும், டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்காது, நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா போகிறதுக்கு நல்லாயிருக்கும்க்கா, ஆனால் டெய்லி யூஸ்க்குன்னு எடுக்கிறீங்கன்னா இதை எடுக்காதீங்க, வேறு பட்டையாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி எடுங்க, அந்த செயின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்க்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் எனக்கு ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். அங்கே வேலை பார்க்குற லேடிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒன்று தெரிலன்னு யோசிக்கும்போது கொஞ்சம் ஒரு சிலர் கூச்சப்படுவாங்க, ஒரு சிலர் இவங்களுக்கு எதுக்கு சொல்லணும் அப்படிலாம் நினைக்கிறவங்களும் இப்போ இருக்க காலத்தில் ரொம்ப. ஆனால் அவங்க அதெல்லாம் நினைக்காம நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணது இப்போ கோல்டு காயினில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறேன். சரி நகை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேஃப்டி நிறைய இது பார்த்துக்கிட்டு கோல்டு காயினில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஆனால் நிறையா செயின் தோடுலாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் பர்ச்சேஸ் பண்ண தோடு இது தான். இன்றைக்கி வரைக்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் ஆசைப்பட்டு எடுத்த தோடு அப்பப்போ பார்த்து ஞாபகார்த்தமாக வச்சுப்பேன். இது 1/2 பவுன் தோடுங்க. இதே டிட்டும் நான் வைரத்தில் எடுத்து ப்ளச் பண்ணேன். அது வந்து 1,15,000 கிட்ட வந்துச்சுங்க. இதே டிசைன் தாங்க, நடுவில் பச்சைக்கல், சுற்றி டைமண்ட். டைமண்டுக்கு தனி விலை, பச்சைக்கல்லுக்கு தனி விலை, கோல்டுக்கு தனி விலைன்ற மாதிரி தான் அவங்க போட்டு கொடுப்பாங்க. அதனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் சரி, டைமண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, நீங்கள் நம்பி ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் எடுக்கலாம். நான் இன்றைக்கி வரைக்கும் எடுத்து எனக்கு தைரியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் கீழே வீடு கட்டும்போது ப்ளச் பண்ணும்போது ஜிஆர்டியில் எடுத்த நகையை ஒன்று கூடங்க ஒரு குறை சொல்லாமல் அப்படியே ப்ளச் பண்ணிக்கிட்டாங்க. இத்தனைக்கும் நான் ஜிஆர்டிலலாம் ப்ளச் பண்ணலங்க, வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் போய் ப்ளச் பண்ணேன். அப்படியே 916 ப்ளச் பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அன்றைக்கி என்ன ரேட்டோ எனக்கு அப்படியே கொடுத்தாங்க. எனக்கு அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்துச்சு. சேவ் பண்ணுறதுக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன்னாலும் ஜிஆர்டியில் தான் ப்ளச் பண்ணதுனால அந்த தைரியத்தில் நான் ஜிஆர்டியில் தான் இப்போயே சேவ் பண்ணிக்கிட்டு வாரேன். நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சீட்டில் நிறைய ஆஃபர்ஸ் போகுது, ஆடி ஆஃபர்ஸ் இப்போ போய்கிட்டுருக்கு. நிறைய ஏன்னா இப்போ எடுக்கிறீங்கன்னா ஆடி ஆஃபர்ஸ்க்கு கிஃப்ட்ஸு அப்போயே உடனே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் சீட்டு போடும்போது என்ன பண்ணுவேன்னா, தீபாவளியை ஒட்டி தாங்க சீட்டு போடுவேன்.
அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா தீபாவளியோட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து தங்கத்துக்கு ஈடா வைரம் குடுப்பாங்க. சாரிங்க வெள்ளி குடுப்பாங்க. அதையும் நான் ட்ரை பண்ணி வாங்கியிருக்கேன். அதையும் நிச்சயமா காட்டுறேன்.